இப்போலாம் காமனாக எல்லார் வீட்லையும் டிஷ் வாஷர்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லை வாங்க போகிறீங்க நீங்களும் என்ன மாதிரியே ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி மிஷினை வாங்கி ரெண்டுத்துக்கும் மீடியனாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டா டிஷ் வாஷரோட லைஃப் அண்ட் டியூரபிலிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இங்கே நிறைய பேர் டிஷ் வாஷர் வாங்குறாங்க, பட் அதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்ப ஹார்டாக இருக்கிறதால இந்த ஸ்கேலிங் ஒயிட் டிபாஷன் திப்பியாக இருக்கிறதால எங்கே வாங்கினாங்களோ அவங்க அப்படியே வச்சிடறாங்க யூஸ் பண்ணாமல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ என்னோட ஷவர்லாம் எப்படி ஒயிட்டாக இருக்குது, இது மாதிரி தான் இருக்க போது சப்போஸ் நான் டிஷ் வாஷர் வாங்கி இந்த தண்ணியை யூஸ் பண்ணாலும் உள்ள இந்த காசை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கூகுளிங்லாம் பண்ணி வாட்டர் ஸ்பார்க்னு ஒரு கம்பெனியில் டிஷ் வாஷர் ஆரோ வாங்கி வச்சிருக்கேன் டிஷ் வாஷர் வாங்குறதுக்கு முன்னாடியே. ஸோ இதை ரெண்டுத்துக்கும் ஒரு மீடியனாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டா இந்த 2 மைக்ரான் ஃபில்டர்ஸ் மூலமா தண்ணி ஃபில்டர் ஆகி மேலே 2 பவர் மெம்பரன்ஸ்க்கு போகும். அது ரெண்டும் 40 hours per liter வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதால தண்ணி தேவையான ப்ரெஷரில் வரும். இதனால் ஹார்ட் வாட்டர் பிரச்சனை இருக்காது. காமனாக காமிக்கிற ஈவன் கூட டிஷ் வாஷரில் வராது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போதைக்கு டிஷ் வாஷர் வரல, அதனால இதை எடுத்து நான் சைடில் மாட்டியிருக்கேன். அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டதால சைடில் ஒரு டாப் போட்டு அதுலேருந்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணியை நான் என்னோட ஹேர் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிடிஎஸும் கம்மியாக இருக்கும், வாட்டரும் ரொம்ப ஹார்டாக இருக்கு.